தமிழ் மக்களே வணக்கம். சொரணையுள்ள இடபிள்யூஎஸ் என்ற எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரும் முதலியார், பிள்ளைமார், பிராமின்ஸ், வெள்ளாளர், வைசியர், நாயர், பணிக்கர் போன்ற ஜாதியைச் சேர்ந்த ஓட்டர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இதை உங்கள் குரூப்பில் குறைந்தது 10 பேருக்காவது பகிர்ந்து இடபிள்யூஎஸ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். முன்னேறிய மக்கள் என்று முத்திரை குத்தி உங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தர மறுக்கும் கட்சிகளுக்கா நீங்கள் ஓட்டளிக்கப் போகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாரிசுகள், பேரன் பேத்திகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கும் திமுக அதிமுகவுக்கா நீங்கள் ஓட்டளிக்கப் போகிறீர்கள்? குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி பகுதிகளில் வாழும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும் ஏழை ஃபார்வர்ட் காஸ்ட் மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களை ஏமாற்றும் வஞ்சிக்கும் திராவிட கழகங்களை, திமுக அதிமுக போன்ற திராவிட கழகங்களை ஆதரித்து வாக்களித்து ஆயுள் கைதியாக இருக்க போகிறீர்கள்? உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கும் திமுக அதிமுகவை மாலை போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறீர்களா? மோடியின் மத்திய அரசு 2019ஆம் வருடம் கொண்டு வந்த 103வது சட்ட திருத்தம் இப்போது எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இடபிள்யூஎஸ் மக்கள், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் உள்ள மக்கள், முன்னேறிய மக்கள் என்று கூறப்படும் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அந்த சலுகைகளை அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் மட்டும் இதை எதிர்த்து வழக்கு போட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீட்டை கொடுக்க அவர்களுக்கு இஷ்டமில்லை. ஜாதி வெறுப்பு அரசியலை காட்டியுள்ளது இந்த திராவிட கழகங்கள். இதற்கு இந்த ஜாதிக்காரர்கள் இந்த தேர்தலில் இவர்களை புறக்கணிப்பதன் மூலம் பதிலடி கொடுக்க வேண்டும். உங்களால் அது முடியும். 5 வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த ஜாதிக்காரர்களுக்கு உண்மையிலேயே சுரணை இருந்தால் வாயில விரலை வைத்து கொண்டு இருக்காமல் இவிஎம் மிஷினில் விரலை வைத்து அழுத்தி காட்டுங்கள். திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் இந்த தேர்தலில் ஓட ஓட விரட்டி புறக்கணிக்க வேண்டும். ஏழை முஸ்லிம்களும் இந்த இடஒதுக்கீட்டில் ஆதாயம் பெறுவார்கள் என்பது இன்னும் அந்த அப்பாவி முஸ்லிம்களுக்கு தெரியாது. அவர்கள் பயனடைந்து விடக்கூடாது என்று ஒரு எண்ணம் இந்த திராவிட கழகங்களுக்கு இருக்கிறது. அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். இந்த இடஒதுக்கீட்டை பெற வருட வருமானம் 8 லட்சத்துக்கும் கீழே இருக்க வேண்டும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எம்பிசி போன்ற இடஒதுக்கீட்டில் வராத ஜாதியாக இருக்க வேண்டும். இது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு மட்டுமானது. இந்த இடஒதுக்கீடு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கிரைட்டீரியாவில் வருபவர்களுக்கு மட்டும்தான். இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் நீங்கள் கல்லூரிகளில் இடம் பெற முடியும், உயர்கல்விக்கு இடஒதுக்கீடு பெற முடியும், மத்திய மாநில அரசு வேலைகளுக்கு செல்ல முடியும். இந்த இடஒதுக்கீட்டை மோடி அரசு 2019லேயே யூனியன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நிறைவேற்றிவிட்டது. நீங்கள் உயர்கல்விக்கு கல்லூரியில் இடம் தேடுபவராக இருந்தாலோ, வேலை தேடுபவராக இருந்தாலோ, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுபவராக இருந்தாலோ, இதுவரை எந்த இடஒதுக்கீட்டு சலுகையும் பெறாதவர்களாக இருந்தாலோ இந்த இடபிள்யூஎஸ் சலுகை 10%ஐ நீங்கள் பெறலாம். இங்கல்ல, இந்த மாநிலத்தில் அல்ல, மற்ற மாநிலங்களில் இந்த இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது. நீங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு 5 ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கக்கூடாது என்பது ஒரு கண்டிஷன். உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் அது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது என்பது இன்னொரு கண்டிஷன். தாசில்தாரிடமோ கலெக்டரிடமோ அப்ளை செய்து இன்கம் சர்டிபிகேட் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கல்ல, மற்ற மாநிலத்தவர்களுக்குத்தான் இதை சொல்லுகிறேன். உங்களுக்குத்தான் கொடுக்க கூடாது என்று திமுக கண்டிஷனா சொல்லிடுச்சே. இதற்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து ஆன்லைனில் அப்லோடு செய்ய வேண்டும். அதோடு அப்லோடு செய்ய வேண்டிய ஆவணங்கள் என்ன தெரியுமா? ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், பேங்க் ஸ்டேட்மெண்ட், லேண்ட் ப்ரூஃப், ரெசிடென்சியல் ப்ரூஃப், செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட். இதில் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் வராது. ஏனென்றால் அவர்களுக்கு ஓபிசி கோட்டாவில் அந்த சலுகையில் அவர்கள் வந்து விடுவார்கள். நவம்பர் 7ஆம் தேதி 2022இல் கொடுக்கப்பட்ட 5 பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் படி இது கான்ஸ்டிடியூஷனலி வேலிடான ஒரு தீர்ப்பு. இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் 1 வருடம் மட்டும்தான் செல்லுபடியாகும். அதன் பிறகு அதை ரினியூ செய்ய வேண்டும்.
இந்த இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கட்சிகள் திமுக, விசிக, அதிமுக. ஆனால் அந்த மனுக்களை சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனால் திமுக அரசாங்கம் மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இது கிடைக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக. அதுவும் உங்களுக்கு தெரியாமல். இந்த இடபிள்யூஎஸ் 10% கோட்டாவில் படிக்கும் குழந்தைகளுக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை டியூஷன் ஃபீஸ் கிடையாது. ஜேஇஇ மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுவராக இருந்தால் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு கிடைக்கும் கட் ஆஃப் மார்க் 63.114, ஓபிசிக்கு 67.0090, எஸ்சிக்கு அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 43.0820, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 26.7771 என்று இந்த வகையில் சலுகை அளித்துள்ளது. மற்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் இதை அனுபவிக்கிறார்கள். நீங்கள் தான் திமுகவை கட்டி அழுபவர்களாயிட்டே. அதனால் உங்களுக்கு வெறும் பெப்பே தான். உங்கள் விரலில் மையும் வாயில் பழமும் அவர்கள் வைப்பார்கள். 2019 கான்ஸ்டிடியூஷன் 124வது அமெண்ட்மெண்ட் பில் 2019 படி இந்த 10% இடஒதுக்கீடு நாடு முழுவதும் உறுதி செய்யப்பட்டு அமல்படுத்தப்பட்டது. எக்ஸப்ட் நம்ம போதை தமிழகம். மற்ற மாநில இடபிள்யூஎஸ்கள் அனுபவித்து வரும் சலுகை உங்களுக்கு கிடையாது. சொல்லுவது யாரென்றால் திமுக. இந்த அமெண்ட்மெண்டை எதிர்த்து போரிட்டது திமுகவும் அதிமுகவும் உங்களிடம் ஓட்டு கேட்டு வருகிறது. அவர்களை ஆதரிக்க வேண்டியது உங்களது தலையாய கடமை அல்லையா? அதான் நான் சொன்னேன். சுரணை உள்ள ஃபார்வர்டு காஸ்ட் மக்கள் இதை நினைவில் வைத்துக்கொண்டு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நமக்கு கெடுதல் செய்பவர்களுக்கு நாம் ஒரு நல்லதாவது செய்ய வேண்டாமா? அதுதானே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவன் நமக்கு சொல்லி தந்த பாடம். இடஒதுக்கீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் என்று சொன்ன கட்சிக்கு பாராளுமன்றத்தில் இடம் ஒதுக்கி கொடுக்காதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். புரியுதாப்பா? பார்த்துக்கிட்டே இருக்கிற தேமைன்னு முழிக்காத, கொஞ்சமாவது சிந்தி. மற்ற மாநிலங்களில் இந்த இடஒதுக்கீட்டை மக்களுக்கு கொடுத்து விட்டன. போதை நாடு மட்டும்தான் கொடுக்க மறுக்கிறது. மறுசீராய்வு போட்ட கட்சிகள் திமுகவும் விசிகவும் தான். இந்த கட்சிகளை எதிர்த்து வாக்களியுங்கள். ஏதோ நம்மாலான நல்ல காரியத்தை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். அவங்களும் பாடம் படிக்க வேண்டாமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்றத சொல்லிவிட்டேன். யாருக்கு ஓட்டு போடணும்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பின்னால் ஆர்ப்பரிக்கும் கடல் அலையை போல எழுந்து வந்து உங்கள் எதிர்ப்பை காட்டுங்கள். வரட்டா இடபிள்யூஎஸ் மக்களே, ஜெய்ஹிந்த். ஒரு ஏழை தாயினுடைய மகன் குஜராத்தில் 1950 ஒரு டீ விற்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் மகனாக பிறந்து 5 வீட்டில பாத்திரம் கழுவி தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த தாயினுடைய புதல்வனாக இருந்த அந்த மனிதன் ஒரு சங்கல்பவாதியாக மாறி இந்த மனிதனும் அதே முடிவை எடுத்தார்.